ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல் நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து காசி அல்வா, அதாவது பூசணிக்கால அல்வா பண்ணுவாங்க. அதுக்கு காசி அல்வான்னு இன்னொரு பேர் இருக்கு. நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல வந்து துருவி எடுத்துருக்கிற பூசணிக்காய் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆரஞ்சு கலர்லயே வந்து இருக்கு. அப்படி நீங்க வெள்ளை பூசணிக்காய் எடுத்தீங்கன்னா கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் இருக்க தண்ணி வந்து எல்லாமே சுண்டி இழுக்கணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் இதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணி இருக்காது. முன்னாடி இருந்ததுக்கு குவான்டிட்டியும் கம்மியா இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு இருந்தா போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி எப்படி அது ட்ரைக்கு நம்ம விட்டோம் அதே மாதிரி இப்போ அந்த பூசணிக்காயும் பால் மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். அதோட பச்சை வாசனை போகணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நடுவில் வந்து அந்த பாலோட தண்ணி கொஞ்சம் திரிஞ்சு இருக்கும். அதுவும் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க. உங்களுக்கு ஏலக்காய் விருப்பமா இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இப்போ வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணாலே போதும். நம்ம எடுத்துருக்கிற பூசணிக்காய் அளவை பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை சேர்த்துனா கொஞ்சம் தனித்தனியா தெரியும். அதுவும் வந்து அந்த தண்ணி எல்லாமே வத்துற அளவு வரைக்கும் நம்ம விடணும். முன்னாடி இருந்ததுக்கு வந்து தண்ணி இழுத்துட்டு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அல்வாவோட பதத்துக்கு வந்துட்டு இருக்கும். இந்த டைம்ல வந்து உங்களுக்கு எதனா ட்ரை ஃப்ரூட் சேர்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா பாதாம், முந்திரி இல்லைன்னா திராட்சை எதுனா வந்து நெய்ல வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க முழுசாவே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, அது ரொம்ப கட்டியாவும் இருக்காது. ஹல்வாவோட கன்சிஸ்டன்சில இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு Gai3's Kitchen Corner. Thank you for watching.